சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். ஓம் சாந்தி. 18/1/1993. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். பிரத்யட்சத்தாவின் ஆதாரம் திட பிரதிஞ்ஞை, திடத்தன்மையின் கூடிய வாக்குறுதி. பரமாத்மா கழுத்தின் மாலையாக ஆகக்கூடிய வெற்றி ரத்தனங்களுக்காக சதா சக்திவானாக இருக்கும் பாப்தாதா கூறினார். அதாவது சதா சமர்த்தாக இருக்கும் பாப்தாதா கூறினார். இன்று சமர்த், அதாவது சக்திசாலி தந்தை தனது சக்திசாலி குழந்தைகளுடன் சந்திப்பு கொண்டாடி கொண்டிருக்கிறார். சக்திசாலி தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் அனைத்து சக்திகளின் கஜானா, அதாவது சர்வ சமர்த்திகளின் கஜானாக்களை பிராமண ஜென்மம் ஏற்பட்ட உடனேயே பிறப்புரிமையின் ரூபத்தில் கொடுத்து விட்டார். மேலும் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் தனது இந்த அதிகாரத்தை பெற்று சுயம் சம்பன்னமாக ஆகி மற்றவர்களையும் சம்பன்னமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அனைத்து சமர்த்திகளின் கஜானா பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்காகவும் மிகவும் அல்பமானதாகவும் ஒரே நொடியிலும் கொடுத்து விட்டார். எப்படி கொடுத்தார்? ஒரு நொடியில் நினைவூட்டினார். எனவே ஸ்மிருதி, அதாவது நினைவுதான் சர்வ சமர்த்திகளின் சாவியாகிவிட்டது. என்னுடைய பாபா என்ற ஸ்மிருதி வந்த உடனேயே தந்தையும் என்னுடைய குழந்தைகளே என்று கூறினார். இதே ஆன்மீக ஸ்மிருதி, அதாவது நினைவு, அனைத்து கஜானாக்களின் சாவி ஒரு செகண்டில் கொடுத்து விட்டார். என்னுடையவர் என்று ஏற்றுக்கொண்ட உடனேயே அனைத்து பிறப்புரிமைகளும் பிராப்தி ஆகியது. எனவே சுலபமாக கிடைத்தது அல்லவா? இப்பொழுது ஒவ்வொரு பிராமண ஆத்மா கூட தந்தையினுடைய பொக்கிஷம் எதுவோ அதுவே என்னுடைய பொக்கிஷம் என்று நிச்சயம் மற்றும் போதையுடன் கூறுகிறார்கள். தந்தையினுடைய கஜானாவை தன்னுடையதாக ஆக்கிக் கொண்டு விட்டார்கள். இன்றைய நாளுக்கு கூட ஸ்மிருதி நினைவு நாள் என்றே கூறுகிறீர்கள். இந்த ஸ்மிருதி திவஸ் குழந்தைகளுக்கு சர்வ சமர்த்தி, அதாவது சக்திகள் கொடுப்பதற்கான நாளாகும். அப்படியும் பிராமண பிறவியின் நாளே சமர்த்திகளை பெறுவதற்கான நாளாகும். ஆனால் இன்றைய ஸ்மிருதி திவஸ் நினைவு நாளுக்கு விசேஷ மகத்துவம் இருக்கிறது. அது என்ன மகத்துவம்? இன்றைய ஸ்மிருதி திவஸ், அதாவது நினைவு நாளன்று விசேஷமாக பிரம்மா தந்தை தன்னைத்தானே அவ்வியக்தமாக ஆக்கி வியக்த சாகார ரூபத்தில் விசேஷமாக குழந்தைகளை உலகத்திற்கு முன்னால் பிரத்யட்சம் செய்வதற்கான, அதாவது வெளிப்படுத்துவதற்கான விசேஷ வில்பவர், அதாவது சர்வ சக்திகளை வில் செய்தார், அதாவது ஒப்படைத்து விட்டார். எப்படி ஆரம்பத்தில் தன்னை சர்வ சம்பந்தங்களை மற்றும் செல்வத்தை சேவையின் பொருட்டு சக்திகளுக்கு முன்னால் வில் செய்தார். அதே போல் இன்றைய நினைவு நாளன்று பிரம்மா தந்தை சாகார உலகத்தில் சாகார ரூபத்தின் மூலமாக உலக சேவைக்கு நிமித்தமாக, அதாவது கருவியாக சக்தி சேனையை தங்களது சாகார ரூபத்தின் பாகத்தை ஏற்றி நடிக்க வேண்டி அனைத்து வில்பவர் சக்திகளையும் குழந்தைகளுக்கு வில் செய்தார், ஒப்படைத்து விட்டார். சுயம் அவ்யக்த ரூபாதாரி, அதாவது மறைமுகமாக ஆனார். மேலும் குழந்தைகளை வியக்த ரூபத்தில் உலக நன்மைக்காக நிமித்தம், அதாவது கருவியாக ஆக்கினார். அதாவது சாகார ரூபத்தில் சேவையின் சக்திகளை, அதாவது சாகார ரூபத்தில் வில் பவர்ஸ பாபா வில் செய்தார், அது ஒப்படைத்து விட்டார். எனவே இந்த நாளை ஸ்மிருதி திவஸ், அதாவது நினைவு நாள், மற்றும் சமர்த்தி திவஸ் சக்திகளின் நாள் என்று கூறுகிறார்கள். அதே ஸ்மிருதி நினைவின் ஆதாரத்தில், அதாவது சக்தியின் நினைவின் ஆதாரத்தில் தேச விதேசத்தில் நாலாபுறங்களில் இருக்கும் குழந்தைகள் நிமித்தமாக ஆகி சேவையில் சதா முன்னேறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனெனில் விசேஷமாக திருமூர்த்தி வரதானம் குழந்தைகள் கூடவே இருக்கிறது. சிவ பாபாவினுடையதோ இருக்கவே இருக்கிறது.
ஆனால் கூடவே பாக்ய விதாதா பிரம்மா தந்தையினுடைய வரதானம் கூட இருக்கிறது. கூடவே ஜெகதாம்பா சரஸ்வதி தாயின் மதுரவாணியின் வரதானம் இருக்கின்றது. எனவே திருமூர்த்தி வரதானங்களால் எளிதாக வெற்றியின் அதிகாரம் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இனி முன்னால் போக போக இன்னும் எளிய சாதனங்கள் மற்றும் சிறந்த வெற்றியின் அனுபவங்கள் ஆகத்தான் போகிறது. விரைவிலும் விரைவாக பிரத்யட்சா அதாவது வெளிப்பாடு ஆகிவிட வேண்டும் என்று பாப்தாவாது பிரத்யட்சம் செய்வதற்கான அதாவது வெளிப்படுத்துவதற்கான ஊக்கம் உற்சாகம் நாலாபுறங்களிலும் இருக்கிறது. எப்பொழுது ஆகிவிடும் என்பதையே அனைவரும் விரும்புகிறீர்கள் அல்லவா? இங்கு அமர்ந்தபடியே பிரத்யட்சாவின் முழக்கத்தை கேட்கக்கூடிய வகையில் நாளைக்கே ஆகிவிட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா? அவ்வாறு நடக்கத்தான் போகிறது. அதற்காக என்ன செய்ய வேண்டும்? செய்து கொண்டும் இருக்கிறீர்கள், மேலும் செய்யவும் வேண்டி இருக்கிறது. சம்பூர்ண வெளிப்பாட்டின் முழக்கம் ஒலிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம் செய்ய வேண்டும். பிரத்யட்சாவின் ஆதாரம் குழந்தைகளாகிய நீங்கள் ஆவீர்கள். மேலும் குழந்தைகள் ஒரு விஷயத்தை அண்டர்லைன் செய்ய வேண்டும். பிரத்யட்சாவின் ஆதாரம் குழந்தைகளாகிய நீங்கள் ஆவீர்கள். மேலும் குழந்தைகள் ஒரு விஷயத்தை அண்டர்லைன் செய்ய வேண்டும். திருப்பவும் சொல்றார். பிரத்யட்சா வெளிப்பாடு மற்றும் பிரதிஞ்சை அதாவது வாக்குறுதி இவற்றின் பேலன்ஸ் அதாவது சமநிலை அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாப்தாதா மூலமாக பிளஸ்ஸிங் அதாவது ஆசியல் பிராப்தி ஆவதற்கான ஆதாரம் ஆகும். அதாவது பிரதிஞ்சை மற்றும் வெளிப்பாடு அதாவது வெளிப்பாடு மற்றும் வாக்குறுதி இந்த பேலன்ஸ் மூலமாக தான் பாப்தாதா மூலமாக ஆசிகள் பிராப்தி ஆவதற்கான ஆதாரம் ஆகும். திட சங்கல்பமோ தினமும் செய்கிறீர்கள். பிறகு பிரத்யட்சாவில் ஏன் தாமதம் இப்பொழுதே ஆகிவிட வேண்டும் அல்லவா? பாப்தாதா பார்த்தார். வாக்குறுதியை மனதார அன்பாக எடுக்கவும் செய்கிறீர்கள். ஆனால் ஒன்று இருப்பது பிரதிஜை அதாவது வாக்குறுதி, மற்றொன்று திட பிரதிஜை அதாவது திடத்தன்மையுடன் கூடிய வாக்குறுதி. திட பிரதிஜையின் அடையாளம் என்ன? உயிரே போனாலும் சரி, ஆனால் வாக்குறுதி போய்விட முடியாது. பணயம் வைக்கும் விஷயம் வந்தது என்றால் பின் சிறு சிறு பிரச்சனைகள் மற்றொரு உயிரையே அவ்வப்பொழுது வரக்கூடிய எவ்வளவுதான் பயங்கர ரூபம் கொண்ட நிலைமை அதாவது சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆக உயிரினுடைய பந்தயத்திற்கு முன்னால் இது என்ன? எனவே திட பிரதிச்சை என்று எதற்கு கூறப்படுகிறது என்றால் எப்பேற்பட்ட நிலைமைகளாக அதாவது பரஸ்திதி இருக்கலாம். ஆனால் பரஸ்திதி வெளியில இருந்து வரக்கூடிய நிலைமை. சுயஸ்திதியை சுயத்தின் நிலையை அசைத்துவிட முடியாது. ஒரு பொழுதும் எப்பேற்பட்ட நிலைமையிலும் தோற்றுவிட அதாவது தோல்வி முடியாது. ஆனால் கழுத்தின் அதாவது மாலையாகி ஆகிவிடுவார்கள். அது பாபா ஹார் ரெண்டு மீனிங் இருக்கு, தோல்வியும் இருக்கு மாலையும் இருக்கு. அதனால சுயத்தின் நிலையை அசைத்து விட முடியாது. ஒரு பொழுதும் எப்பேற்பட்ட நிலைமையிலும் தோற்றுவிட முடியாது. ஆனால் கழுத்தின் மாலையாக ஆகிவிடுவார்கள். வெற்றி ரத்தினமாக ஆவார்கள். பரமாத்மா கழுத்தின் சிருங்காரம் ஆவார்கள். இதற்குத்தான் திட சங்கல்பம் அதாவது திட பிரதிஞ்சை என்று கூறப்படுகிறது. எனவே திடத்தன்மை என்ற வார்த்தையை அண்டர்லைன் அடிக்கோடு இடுங்கள். பிரதிஞ்சை செய்வது என்றால் பிரத்யட்ச நிரூபணம் கொடுப்பது. ஆனால் அவ்வப்போது ஒரு சில குழந்தைகள் பிரதிஞ்சையும் செய்கிறார்கள், ஆனால் கூடவே ஒரு விளையாட்டை மிகவும் நன்றாக செய்கிறார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது சூழ்நிலை ஏற்படும் பொழுது அது பிரதிஜையை பலவீனமாக ஆக்கும் காரணமாக இருக்கும். அந்த காரணத்தை நிவாரணம் செய்வதற்கு பதிலாக சாக்கு போக்குகளின் விளையாட்டுகளை நிறைய செய்கிறார்கள். இதில் மிகவும் புத்திசாலியாக இருக்கிறார்கள். சாக்குப்போக்கு என்பதற்கான அடையாளம் என்னவாக இருக்கும் கூறுவார்கள்.
இப்படி இருக்கவில்லை, இப்படி இருந்தது, இப்படி ஆகாமல் இருந்திருந்தது என்றால் அப்படி ஆகி இருக்காது. இவர் இப்படி செய்தால் சூழ்நிலையே இப்படி இருந்தது, விஷயமே இது போல் இருந்தது, எனவே இப்படி மற்றும் அப்படி. இந்த பாஷை சாக்குப்போக்கினுடையது ஆகும். மேலும் திடப்பிரதிஜையின் பாஷையாவது ஐசா இப்படி ஆனாலும் சரி, வைசா அப்படி ஆனாலும் சரி, ஆனால் நான் தந்தையைப் போல் ஜைசா ஆக வேண்டும். அதாவது பாபா ஹிந்தியில் சொல்கிறாங்க, ஐசா வைசா ஆனாலும் சரி, சைஜா ஆக வேண்டும். நான் ஆக வேண்டும். மற்றவர்களை நான் ஆக்க வேண்டியதில்லை, நான் ஆக வேண்டும். மற்றவர்கள் இப்படி செய்தார்கள் என்றால் நான் ஆக வேண்டும். மற்றவர்கள் இப்படி செய்தார்கள் என்றால் நான் நன்றாக இருப்பேன் கிடையாது. மற்றவர்கள் சகயோகம் அதாவது ஒத்துழைப்பு அளித்தார்கள் என்றால் நான் சம்பன்னம் அதாவது நிறைந்தவர் மற்றும் சம்பூர்ணம் அதாவது முழுமையானவர் ஆவேன். இந்த பெறுவதற்கு பதிலாக மாஸ்டர் வள்ளலாகி சகயோகம், சிநேகம் மற்றும் சகானுபூதி அதாவது பரிவு அளிப்பது தான் பெறுவது ஆகும். பிராமண வாழ்க்கை என்பதன் அர்த்தமே கொடுப்பதுவே பெறுவதுவே ஆகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கொடுப்பதில்தான் பெறுவது உள்ளது. எனவே திடப்பிரதிஜையின் ஆதாரம் ஆவது சுயத்தை பார்ப்பது, சுயத்தை மாற்றுவது மற்றும் சுயமரியாதையில் இருப்பது. சுயமரியாதை என்பதே மாஸ்டர் வள்ளல் தன்மையினுடையது ஆகும். இந்த அவ்வியக்த வருடத்தில் என்ன செய்வீர்கள்? மதுபனில் வாக்குறுதி கொடுத்துவிட்டு செல்வீர்கள் மற்றும் அங்கு சென்று சாக்குப்போக்கின் விளையாட்டை செய்வீர்களா? பிரதிஜை திடமாக இருப்பதற்கு பதிலாக பலகீனமாக ஆகிவிடுவது அல்லது பிரதிஜையின் தளர்வு ஏற்படுவதற்கான ஒரே ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது. எப்படி எவ்வளவுதான் பெரிய எந்திரமாக இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு சிறிய ஸ்க்ரூ கூட லூஸ் தளர்ந்ததாக இருந்தது என்றால் முழு இயந்திரத்தையே பயனற்றதாக ஆக்கிவிடுகிறது. அதே போல் பிரதிஜையை அதாவது வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக மிகவும் நல்ல நல்ல திட்டங்களை அமைக்கிறீர்கள், புருஷார்த்தம் முயற்சி கூட நிறைய செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் புருஷார்த்தம் மற்றும் பிளான் அதாவது முயற்சி மற்றும் திட்டத்தை பலவீனம் ஆவதற்கான ஸ்க்ரூ அலட்சிய போக்கு என்ற தன்மையே ஆகும். ஆக பலவிதமான ரூபங்களில் வருகிறது, மேலும் எப்பொழுதும் புது ரூபங்களில் வருகிறது, பழைய ரூபங்களில் வருவதில்லை. எனவே இந்த கவனக்குறைவு என்ற அதாவது லூஸ் ஸ்க்ரூ தளர்ந்த ஸ்க்ரூவை டைட் அதாவது இறுக்கி விடுங்கள். இதுவோ நடந்து கொண்டுதான் இருக்கும், ஆகி கொண்டுதான் இருக்கும். இது அலட்சியத்தன்மை ஆகும். ஆகிவிடும், பார்த்து கொள்ளுங்கள், நம்புங்கள். தாதி தீதி என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், ஆகிவிடும். இல்லை, தந்தை போல் ஆகவே வேண்டும், இப்பொழுதே ஆகவே வேண்டும். மூன்றாவது விஷயம், பிரதிஜையை திடமான தன்மையில் இருந்து பலவீனமாக ஆக்குவதற்கான ஆதாரம் ஏற்கனவே கூட நகைச்சுவையாக கூறியிருந்தோம். ஒரு சில குழந்தைகளுடைய கிட்டப்பார்வை பலவீனமாக இருக்கிறது, மேலும் தூரப்பார்வை மிக மிக கூர்மையாக இருக்கிறது. கிட்டப்பார்வை என்பது சுயத்தை பார்ப்பது, சுயத்தை மாற்றுவது. மேலும் தூரத்து பார்வை என்பது மற்றவர்களை பார்ப்பது, அதில் கூட பலவீனங்களை பார்ப்பது, விசேஷத்தன்மையை பார்ப்பதில்லை. எனவே ஊக்கம் உற்சாகத்தில் பலவீனம் ஏற்பட்டு விடுகிறது. பெரியவர்கள் கூடத்தான் இப்படி செய்கிறார்கள், நாங்களோ இருப்பதே சிறியவர்களாக. எனவே தூரத்து பலவீனத்தை பார்ப்பதற்கான பார்வை ஏமாற்றி விடுகிறது. இது காரணமாக பிரதிஜையை பிராக்டிக்கலில் அதாவது நடைமுறையில் கொண்டு வர முடியாமல் இருக்கிறார்கள். புரிந்ததா காரணம் என்ன என்று? எனவே இப்பொழுது ஸ்க்ரூ டைட் செய்ய வருமா இல்லையா? அறிவு என்ற ஸ்க்ரூ டிரைவர் இதுவோ இருக்கிறது தானே, எந்திரமோ இருக்கிறது அல்லவா? இந்த வருடம் புரிந்து கொள்வது, விரும்புவது மற்றும் செயல்படுவது, இந்த மூன்றையுமே சமானாக ஆக்குங்கள்.
சமானமாக ஆக்குங்கள். மூன்றையுமே சமானமாக ஆக்குவது என்றால், அதாவது பாப் சமான், தந்தைக்கு சமமானமாக ஆவது. ஒருவேளை பாப்தாதா எல்லோரும் எழுதி கொடுங்கள் என்று கூறினால் ஒரு நொடியில் எழுதிவிடுவீர்கள். காகிதத்தில் எழுதுவது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நெற்றியின் மீது திட சங்கல்பம் என்ற மை மூலமாக எழுதிவிடுங்கள். எழுத தெரிகிறது தானே? நெற்றியில் எழுத தெரிகிறதா, இல்லை காகிதத்தில் தான் எழுத தெரிகிறதா? எல்லோரும் எழுதினீர்களா? பக்கா திடமாக எழுதினீர்களா? அரை குறையாக? பாபா கச்சான்னு சொல்றார். 2 நாட்களில் அழிந்து விடுவது போல ஒன்றும் எழுதவில்லையே. செய்தே ஆக வேண்டும். உயிரே போனாலும் கூட பிரதிஜை போகக்கூடாது. அப்பேற்பட்ட திட சங்கல்பம்தான் பாப் சமான் தந்தைக்கு சமானமாக சுலபமாக ஆக்கும். இல்லை என்றால் சில நேரங்களில் உழைப்பு, அதாவது மெஹனத்து, சில நேரங்களில் முகபத்து, அதாவது அன்பு, இதே விளையாட்டு நடத்தி கொண்டே இருப்பீர்கள். இன்றைய நாள் தேச விதேசத்தின் அனைத்து குழந்தைகளும் உடலால் அங்கிருந்தாலும் சரி, ஆனால் மனதால் மதுபனில் இருக்கிறார்கள். எனவே அனைத்து குழந்தைகளின் நினைவு நாளின் அலௌகிக அனுபவங்களில் நல்ல நல்ல அனுபவங்கள் செய்துள்ளார்கள், சேவையும் செய்துள்ளார்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார். ஒவ்வொரு குழந்தைக்கும் அலௌகீக அனுபவங்களில் மற்றும் சேவைக்கான வாழ்த்துக்களை அளித்து கொண்டிருக்கிறார். அனைவருடைய சுத்த சங்கல்பங்கள், இனிமையிலும் இனிமையான ஆன்மீக உரையாடல்கள், மேலும் அன்பின் முத்துக்களின் மாலைகள் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து விட்டுள்ளன. அதற்கு பதிலாக பாப்தாதா கூட சிநேகத்தின் மாலைகளை அனைத்து குழந்தைகளின் கழுத்தில் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் அவரவர் பெயரை கூறிக்கொண்டு விசேஷ அன்பு நினைவை ஏற்றுக்கொள்ளவும், பாப்தாதாவிடம் இருக்கக்கூடிய ஆன்மீக வயர்லெஸ் செட்டு, அதாவது கம்பியில்லாத சாதனம் எவ்வளவு சக்திசாலியாக இருக்கிறது என்றால், அவரிடம் ஒரே நேரத்தில் அநேக குழந்தைகளின் இதயத்தின் குரல் வந்து சேர்ந்து விடுகிறது. குரல் மட்டும் வந்து சேருகிறது என்பதும் அல்ல, ஆனால் அனைவருடைய சிநேகம் நிறைந்த உருவங்கள் கூட வெளிப்பட்டு விடுகின்றன. அதாவது எமர்ஜ் ஆகுது அப்படிங்கிறார். எனவே அனைவரையும் முன்னால் பார்த்து விசேஷ அன்பு நினைவுகள் வழங்கி கொண்டிருக்கிறார். நல்லது. அனைத்து சமர்த்து, அதாவது சக்திசாலி குழந்தைகளுக்கு அனைத்து திட பிரதிஜை மற்றும் பிரத்யட்சத்தா, அதாவது வெளிப்பாட்டின் பேலன்ஸ், சமநிலை, அதாவது சமநிலை கொண்டிருக்கக்கூடிய சிறந்த ஆத்மாக்களுக்கு சதா புரிந்து கொள்ளுதல், விரும்புதல் மற்றும் செயல்படுதல், இந்த மூன்றையும் சமானமாக ஆக்கிக் கொண்டு விடக்கூடிய பாப் சமான் தந்தைக்கு சமானமான குழந்தைகளுக்கு சதா பிரச்சனைகளை தோற்கடித்து விடக்கூடிய ஹார், அதாவது தோல்வி, பரமாத்மாக்களத்தின் ஹார், மாலை ஆகிவிடக்கூடிய வெற்றி ரத்தினங்களுக்கு சமர்த்து, அதாவது சக்திமான் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அதாவது அனைத்து பிரச்சனைகளையும் தோற்கடித்து பாபாவுடைய கழுத்து மாலையாக ஆகணும். தாதிகளுடனே சந்திப்பு. அனைவருமே 2 விதமான வில், அதாவது சக்திகளுக்கு பாத்திரம் ஆவீர்கள். ஆதியில் வில், மேலும் சாகார சொரூபத்தின் கடைசியின் வில், இரண்டிற்குமே பாத்திரம் ஆவீர்கள். வில் பவர் சக்திகள் வந்துவிட்டது அல்லவா? வில் பவரின் அதாவது வில் பவர் மூலமாக எப்பொழுதுமே சுயத்தின் புருஷார்த்தம், அதாவது முயற்சி மூலமாக கூடுதலான காரியத்தை செய்விக்கிறது, எக்ஸ்ட்ரா காரியத்தை செய்விக்கிறது அப்படிங்கிறார். இது தைரியத்தின், அதாவது பிரத்யட்ச பலன், கண்கூடான பலனாக கோடி மடங்கு உதவிக்கு பாத்திரம் ஆனீர்கள். இந்த ஆத்மாக்கள் தான் ஏன் நிமித்தமாக, அதாவது கருவியாக ஆனார்கள் என்று ஒரு சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் இதனுடைய ரகசியம் விசேஷ நேரத்தில் விசேஷ தைரியம் வைத்ததற்கான பிரத்யட்ச பலன், எப்பொழுதிற்குமான
பலனாக ஆகிவிட்டது. எனவே ஒரு அடி தைரியத்தினுடையது மற்றும் கோடி அலைகள் தந்தையின் உதவியினுடையது என்று பாடப்பட்டுள்ளது. அதாவது நம்ம தைரியத்தோட ஒரு அடி எடுத்து வச்சோம்னா பாபா கோடி அடிகள் நமக்கு உதவி கொடுப்பார். எனவே சதா அனைத்து விஷயங்களையும் கடந்து செல்வதற்கான வில் பவர், மன உறுதிவில் உயிலின் ரூபத்தில் பிராப்தியாகியது. அப்படி இருக்கிறது அல்லவா? நீங்கள் அனைவரும் கூட துணையாளர்கள் ஆவீர்கள். நல்ல முறையில் துணையை ஏற்று கடைபிடித்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுபோல ஏற்று கடைபிடிப்பவர்களுக்கு தந்தை கூட தனது ஒவ்வொரு நேரமும், அதாவது சகயோகம், ஒத்துழைப்பு அழைப்பதற்கான வாக்குறுதியை ஏற்று கடைபிடிக்கிறார். எனவே இந்த முழு குரூப் கூட இது போல ஏற்று கடைபிடிக்கக்கூடியவர்களுடையதாக இருக்கிறது. பாபா சபையை கேட்டபடியே நீங்கள் அனைவரும் கூட இதுபோல் நடத்தி வருபவர்கள் ஆவீர்கள் அல்லவா? இல்லை அன்பு மட்டும் செய்பவர்கள் ஆவீர்களா? சபையை பார்த்து கேட்கிறார். செய்பவர்கள் அநேகம் இருப்பார்கள், மேலும் நடத்தி வருபவர்கள் யாரோ ஒரு சிலராகத்தான் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் எல்லோரும் எதில் இருக்கிறீர்கள்? கோடியில் ஒருவராக இருக்கிறீர்கள். அந்த ஒருவரிலும் ஒருவராக இருக்கிறீர்கள். பாருங்கள், உலகத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. மேலும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆனந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அதாவது மௌஜுன்னு சொல்றார். இல்லை மூஞ்சு சொல்றார். மௌஜுனா ஆனந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள், இல்லை மூஞ்சு குழம்பி உள்ளீர்களா? என்ன செய்ய வேண்டும், என்ன ஆகப் போகிறதோ என்று, எல்லாமே நன்றாக ஆகப் போகிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். எனவே எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. அதாவது என்ன ஆகப் போகிறதோ என்று, அப்புறம் எல்லாமே நன்றாக ஆகப் போகிறது என்று நீங்களும் கூறுகிறீர்கள். எனவே எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தில் ஒவ்வொரு நேரமும் என்ன ஆகப் போகிறதோ என்ற கேள்விக்குறி இருக்கிறது. மேலும் உங்களிடம் என்ன இருக்கிறது? ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி. என்ன நடந்து முடிந்து விட்டதோ அது நன்றாகவே நடந்தது. மேலும் என்ன ஆகப் போகிறதோ அது நம்மை பொறுத்தவரை நல்லதாகவே இருக்கும். உலகத்திற்கு அகால மரணம் ஆகிக் கொண்டிருக்கிறது. மேலும் உங்களுக்கு ஆனந்தம் இருக்கிறது. பயம் ஏற்படுகிறதா? கொஞ்சம் கொஞ்சம் இரத்தம் சிந்துபவரை பார்க்கும் பொழுது பயம் ஏற்படுமா? உங்களுக்கு முன்னால் 7 அல்லது 8 பேருக்கு குண்டடி ஏற்பட்டது என்றால் பயப்படுவீர்களா? துக்கத்தில் ஒன்றும் தென்பட்டு விடாது அல்லவா? சக்தி சேனை என்றால் பயமற்றவர்கள், அதாவது நிர்பயமானவர்கள். மாயையிடம் பயமில்லை, இயற்கையின் குழப்பங்கள் காரணமாகவும் பயமில்லை. இதுபோல் நியாயமானவர்கள் ஆவீர்களா? இல்லை சிறிது சிறிது பலவீனம் இருக்கிறதா? நல்லது. அவ்வியக்த பாப்தாதாவின் தனிப்பட்ட சந்திப்பு, அதாவது பர்சனல் சந்திப்பு, குரூப் 1. சர்வ சக்திகள் ஆர்டர், அதாவது கட்டளைப்படி இருந்தன என்றால் மாயாஜித், மாயையை வென்றவர் ஆகி விடுவீர்கள். அனைவரும் தங்களை சதா மாயாஜித், பிரகிருதி ஜீத், மாயையை, இயற்கையை வென்றவர் என்ற அனுபவம் செய்கிறீர்களா? மாயாஜித் ஆகிக்கொண்டு இருக்கிறீர்களா? இல்லை இனிமேல்தான் ஆக வேண்டி உள்ளதா? எந்த அளவிற்கு அனைத்து சக்திகளையும் தங்கள் ஆர்டர் படி வைத்திருப்பீர்களோ, மேலும் சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துவீர்களோ, அந்த அளவிற்கு மாயாஜித் ஆகி விடுவீர்கள். ஒருவேளை அனைத்து சக்திகளும் தங்களது கட்டுப்பாட்டில் இல்லை என்றால், அதாவது தங்களது கண்ட்ரோலில் இல்லை என்றால் அங்கங்கு தோற்று போக வேண்டி வரும். மாஸ்டர் சர்வ சக்திமான் என்றால் கண்ட்ரோலிங் பவர், அடக்கும் சக்தி இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் எந்த சக்தியை அழைக்கின்றீர்களோ அது ஆஜராகிவிட வேண்டும். சகயோகி, அதாவது ஒத்துழைப்பு அளிக்கக்கூடியதாக ஆகிவிட வேண்டும். இப்படி அவை ஆர்டரில் கட்டளைப்படி இருக்கின்றதா? சர்வ சக்திகள் ஆர்டரில் இருக்கிறதா? இல்லை முன்னால் பின்னால் ஆகிறதா? நீங்கள் இப்பொழுது கட்டளை இடுகிறீர்கள், ஆனால் அவை அரை மணி நேரத்திற்கு பிறகு வருகின்றன என்றால்
அதற்கு மாஸ்டர் சர்வ சக்திமான் என்று கூறுவார்களா? உங்கள் அனைவருடைய பட்டம், அதாவது டைட்டில் மாஸ்டர் சர்வ சக்திமான் என்று இருக்கும் பொழுது எப்படி தலைப்போ அப்படியே கர்மம் இருக்க வேண்டும் அல்லவா? இருப்பது மாஸ்டர் தலைவனாக. மேலும் சக்தி சமயத்தில் வேலைக்கு உதவவில்லை என்றால் பலவீனமானவர் என்று கூறுவார்களா, இல்லை மாஸ்டர் என்று கூறுவார்களா? எனவே எப்பொழுதும் செக் செய்யுங்கள், சோதித்து பாருங்கள். மேலும் பிறகு சேஞ்ச், அதாவது பரிவர்த்தனை செய்யுங்கள். எந்தெந்த சக்திகள் சமயத்தில் காரியத்தில் ஈடுபட முடிந்தவையாக இருக்கிறது, மேலும் எந்த சக்தி சமயத்தில் ஏமாற்றி விடுகிறது. சர்வ சக்திகள் உங்களுடைய ஆர்டர்படி நடக்கவில்லை என்றால் விஸ்வராஜ்ய அதிகாரி ஆவீர்களா என்ன? யாரிடம் கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர், அதாவது அடக்கும் சக்தி மற்றும் ஆளும் சக்தி இருக்கிறதோ அவர்களே உலகராஜ்ய அதிகாரி ஆக முடியும். முதலில் சுயத்தின் மீது ராஜ்யம், பிறகு உலகத்தின் மீது ராஜ்யம். சுயராஜ்ய அதிகாரியால் எப்பொழுது வேண்டுமோ எப்படி வேண்டுமோ அப்படி கண்ட்ரோல் செய்ய முடியும், அதாவது கட்டுப்படுத்த முடியும். இந்த வருடத்தில் என்ன புதுமை செய்வீர்கள்? என்ன கூறுகிறீர்களோ அதை செய்து காண்பிப்பீர்களா? கூறுவது மற்றும் செய்வது இரண்டுமே சமமாக இருக்கட்டும். எப்படி கூறுவது மாஸ்டர் சர்வ சக்திமான் என்று, மேலும் செய்வதில் சில நேரம் வெற்றி சில நேரம் குறைவு என்று இருந்தால் சொல்வது மற்றும் செய்வதில் வித்தியாசம் ஏற்பட்டு விட்டது அல்லவா? இப்பொழுது இந்த வித்தியாசத்தை நீக்கிவிடுங்கள். என்ன கூறுகிறீர்களோ அது பிராக்டிக்கல், அதாவது நடைமுறை வாழ்க்கையில் சுயம் தானும் அனுபவம் செய்யுங்கள். மேலும் மற்றவர்களும் அனுபவம் செய்ய வேண்டும். இந்த ஆத்மாக்கள் சிறிது வித்தியாசமானவர்கள், தனிப்பட்டவர்கள் என்று மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். 1000 பேர் இருந்தாலும் சரி, ஆனால் 1000 பேர்களுக்கு இடையிலும் நீங்கள் தனிப்பட்டவர்களாக தென்பட வேண்டும், சாதாரணமானவர்களாக அல்ல. ஏனெனில் பிராமணர் என்றால் அலௌகீகமானவர், இது அலௌகீக பிறவி ஆகும் அல்லவா? எனவே பிராமண வாழ்க்கை என்றால் அலௌகிக்க வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை அல்ல. இப்படி அனுபவம் செய்கிறீர்களா? இவர்கள் தனிப்பட்டவர்கள் என்று மனிதர்கள் நினைக்கிறார்களா? இல்லை, நாம் எப்படி இருக்கிறோமோ அதே போலத்தான் இவர்களும் இருக்கிறார்கள் என்று புரிந்திருக்கிறார்களா? ஞாரா, அதாவது தனிப்பட்டவராக ஆவதற்கான அடையாளம் எந்த அளவு ஞாரா, அதாவது தனிப்பட்டவர்களாக ஆவார்களோ அந்த அளவிற்கு அனைவருக்கும் பியாரா, அதாவது பிரியமானவர்களாக ஆவார்கள். எப்படி தந்தை எல்லோரையும் விட ஞாரா தனிப்பட்டு இருக்கிறார், மேலும் அனைவருக்கும் பியாரா பிரியமானவராகவும் இருக்கிறார். எனவே விலகியே தனிமையே பிரியமானவராக ஆக்கிவிடுகிறது. அதாவது ஞாராபன் பியாராபன். எனவே இது போல விலகியும் ஆத்மாக்களுக்கு பிரியமானவர்களாகவும் எதுவரை ஆகி உள்ளீர்கள் என்பதை செக் செய்யுங்கள். லௌகீக வாழ்க்கையில் கூட அலௌகீக தன்மையை அனுபவம் செய்யுங்கள். விலகி இருப்பதற்கான யுக்தி வழிமுறையோ அறிந்துள்ளீர்கள் தானே? எந்த அளவிற்கு தங்களை தேக உணர்வில் இருந்து விலகியவராக, அதாவது ஞாரா ஆகிக்கொண்டே செல்வீர்களோ அந்த அளவிற்கு பியாரா, அதாவது பிரியமானவர்களாக படுவீர்கள். தேக உணர்வில் இருந்து விலகி இருத்தல் எனவே அலௌகீகமானதாக ஆகியது அல்லவா? எனவே தேக உணர்விலிருந்து விலகியவராக இருக்கிறேனா என்று எப்பொழுதும் உங்களை பாருங்கள். திரும்ப திரும்ப தேக உணர்வில் ஒன்றும் வந்துவிடுவதில்லையே. தேக உணர்வில் வருவது என்றால் லௌகீக வாழ்க்கை. இடையிடையே பயிற்சி செய்யுங்கள். தேகத்தில் பிரவேசம் செய்து கர்மம் செய்தேன், மேலும் இப்பொழுதே விலகியவனாக ஆகிவிட்டேன். எனவே விலகிய நிலையில் நிலைத்து விடுவதால் கர்மம் கூட நன்றாக ஆகும். மேலும் தந்தை மற்றும் அனைவருக்கும் பிரியமானவராகவும் ஆகிவிடுவீர்கள். இரட்டை லாபம் இருக்கிறது அல்லவா?
அதாவது ஞாரா பியாரான்னு சொல்றார். பரமாத்மா அன்பிற்கு அதிகாரி ஆவது இது எவ்வளவு பெரிய லாபமாகும். இதுபோல் அதிகாரி ஆவது இது எப்பவுமே பெரிய லாபம் ஆகும். இது போல அதிகாரி ஆகிவிடுவோம் என்று எப்பொழுதாவது நினைத்திருக்கிறீர்களா? கனவில் கூட நினைத்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அப்பேற்பட்ட அதிகாரி ஆகிவிட்டீர்கள். அதிகாரியால் எப்பொழுது வேண்டுமோ எப்படி வேண்டுமோ அப்படி கண்ட்ரோல், அதாவது கட்டுப்படுத்த முடியும். இந்த வருடத்தில் என்ன புதுமை செய்வீர்கள்? என்ன கூறுகிறீர்களோ அதை செய்து காண்பிப்பீர்களா? கூறுவது மற்றும் செய்வது இரண்டுமே சமமாக இருக்கட்டும். எப்படி கூறுவது மாஸ்டர் சர்வ சக்திமான் என்று, மேலும் செய்வதில் சில நேரம் வெற்றி சில நேரம் குறைவு என்று இருந்தால் சொல்வது மற்றும் செய்வதில் வித்தியாசம் ஏற்பட்டுவிட்டது அல்லவா? இப்பொழுது இந்த வித்தியாசத்தை நீக்கிவிடுங்கள். என்ன கூறுகிறீர்களோ அது நடைமுறை வாழ்க்கையில், அதாவது பிராக்டிக்கல்ல சுயம் தானும் அனுபவம் செய்யுங்கள். மேலும் மற்றவர்களும் அனுபவம் செய்ய வேண்டும். இந்த ஆத்மாக்கள் சிறிது வித்தியாசமானவர்கள், தனிப்பட்டவர்கள் என்று மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். 1000 பேர் இருந்தாலும் சரி, ஆனால் 1000 பேர்களுக்கு இடையிலும் நீங்கள் தனிப்பட்டவர்களாக தென்பட வேண்டும், சாதாரணமானவர்களாக அல்ல. ஏனெனில் பிராமணர் என்றால் அலௌகீகமானவர். இது அலௌகீக பிறவியாகும் அல்லவா? எனவே பிராமண வாழ்க்கை என்றால் அலௌகீக வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை அல்ல. இப்படி அனுபவம் செய்கிறீர்களா? இவர்கள் தனிப்பட்டவர்கள் என்று மனிதர்கள் நினைக்கிறார்களா? இல்லை. நாம் எப்படி இருக்கிறோமோ அதே போலத்தான் இவர்களும் இருக்கிறார்கள் என்று புரிந்திருக்கிறார்களா? எனவே பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான ஆத்மாக்கள் ஆவோம் என்பதை எப்பொழுதும் நினைவில் எடுத்து வாருங்கள். உலகமோ தேடிக்கொண்டிருக்கின்றது, மேலும் நீங்கள் பாத்திரமாக ஆகிவிட்டீர்கள். எனவே எப்பொழுதும் ஆஹா என்ற ஆஹா எனது சிறந்த பாக்கியம் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருங்கள் மற்றும் பறந்து கொண்டே இருங்கள். பறக்கும் கலையினால் அனைவருக்கும் நன்மை. அதாவது கலா பலாங்கிறது பறக்கும் கலையினால் அனைவருக்கும் நன்மை. நீங்கள் பறக்கும் பொழுது அனைவருக்கும் நன்மை ஏற்பட்டு விடுகிறது, உலகிற்கு நன்மை ஏற்பட்டு விடுகிறது. நல்லது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? எப்பொழுதுமே குஷியாக இருங்கள். மேலும் மற்றவர்களையும் குஷிப்படுத்துங்கள். யார் எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் குஷியாக இருக்க வேண்டும் மற்றும் குஷிப்படுத்த வேண்டும். நல்லது. குரூப் 2, குரூப் 2 விஸ்வ கல்யாணக்காரி, அதாவது உலக நன்மை செய்பவராக ஆகி சேவையில் இருந்தீர்கள் என்றால் சேவையின் பலன் மற்றும் பலம் கிடைத்து கொண்டே இருக்கும். பலன் மற்றும் பலம் கிடைத்து கொண்டே இருக்கும். தங்களது முழு கல்பத்தினுடைய சிறந்த பாக்கியத்தை அறிந்துள்ளீர்களா? அரைக்கல்பம் ராஜ்ய அதிகாரி ஆகிறீர்கள். மேலும் அரைக்கல்பம் பூஜைக்குரிய அதிகாரி ஆகிறீர்கள். ஆனால் முழு கல்பத்திற்கான பாக்கியத்தை அமைப்பதற்கான நேரம் எது? இப்பொழுதுதான் ஆகும் அல்லவா? எனவே பாக்கியம் அமைப்பதற்கான நேரம் எவ்வளவு என்பது நினைவில் இருக்கிறதா? இல்லை, உள்ளடங்கி இருக்கிறதா? ஏனெனில் எந்த அளவு வெளிப்பட்டு இருக்குமோ அவ்வளவு நேரம் குஷி இருக்கும். மேலும் மர்ஜ் உள்ளடங்கி இருந்தது என்றால் குஷி இருக்காது. பாபா என்ன சொல்றாங்கன்னா, மர்ஜ் இமர்ஜ். மர்ஜ்னா உள்ளடங்கி, இமர்ஜ்னா வெளிப்பட்டு இருப்பது. பாண்டவர்களுக்கு வேலைக்கு செல்லும் பொழுது நினைவு இருக்கிறதா? இல்லை, வேலை செய்யும் நேரத்தில் நான் இன்னார் ஆவேன் என்று வேலையினுடைய போதை மட்டும் இருக்கிறதா? கிளார்க் ஆனாலும் சரி, பிசினஸ்மேன் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அது நினைவில் இருக்கிறதா? இல்லை, நான் கல்ப கல்பமாக பாக்கியவான் ஆவேன் என்பது நினைவில் இருக்கிறதா? ஏனெனில் உங்களது உண்மையான ஆக்குபேஷன், அதாவது தொழில், விஸ்வ கல்யாணக்காரி என்பதாகும். இது நினைவில் இருக்கிறதா? தாய்மார்களுக்கு உணவு சமைக்கும் பொழுது என்ன நினைவில் இருக்கிறது? விஸ்வ கல்யாணக்காரி ஆவேன் என்பது நினைவில் இருக்கிறதா? இல்லை, சமையல் செய்பவர் ஆவேன் என்பது நினைவில் இருக்கிறதா? எது வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் உங்களது ஆக்குபேஷன்,
அதாவது தொழிலை மறக்காதீர்கள். எப்படி உங்களுடைய நினைவார்த்தங்களில் கூட பாண்டவர்கள் மறைமுகமான வேடத்தில் வேலை செய்தார்கள் என்று காண்பித்துள்ளார்கள். ஆனால் போதை என்னவாக இருந்தது? வெற்றியினுடைய போதை இருந்தது. எனவே நீங்கள் கூட அரசாங்க ஊழியர்கள், அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகிறீர்கள் அல்லவா? உத்தியோகம் பார்க்கிறீர்கள், ஆனால் விஸ்வ கல்யாணக்காரி ஆவேன் என்ற போதை இருக்கட்டும். ஆக இந்த ஸ்மிருதி நினைவு மூலமாகவே, அதாவது நினைவு மூலமாக இயல்பாகவே சக்திசாலியாக இருப்பீர்கள், அதாவது சமர்த்தாக இருப்பீர்கள். மேலும் சதா சேவையின் பலன், சேவையின் பாவம், அதாவது ஈடுபாடு இருக்கும் காரணத்தினால் சேவையின் பலன் மற்றும் பலம் கிடைத்து கொண்டே இருக்கும், பலம் கிடைத்து கொண்டே இருக்கும். பலனும் கிடைத்து விடுதல், மேலும் பலமும் கிடைத்து விடுதல். ஆக இரட்டை லாபம் இருக்கிறது அல்லவா? அப்படியின்றி துணிகளை துவைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் துணி துவைப்பவர்கள் ஆவோம் என்று நினைப்பதல்ல. விஸ்வ கல்யாணக்காரி என்ற சங்கல்பம் வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய இந்த பாவனை அநேக ஆத்மாக்களுக்கு பலன் கொடுக்கும். பாவனையின் பலன் கிடைக்கிறது என்று பாடப்பட்டுள்ளது அல்லவா? எனவே உங்களுடைய பாவனை ஆத்மாக்களுக்கு பலனை கொடுக்கும், சாந்தி, அமைதி, சக்தியை கொடுக்கும். இந்த பலன் கிடைக்கும். இப்படி சேவை செய்கிறீர்களா? இல்லை நேரம் கிடைப்பதில்லையா? தங்களது குடும்பம் மிகவும் பெரியதாக இருக்கிறதா? நடத்தி செல்ல வேண்டியதாக எல்லைக்கு அப்பாற்பட்டது இருக்கும் பொழுது எல்லைக்கட்பட்ட உணர்வில் இருந்து சுலபமாகவே வெளியேறிக்கொண்டே செல்வீர்கள். அதாவது எல்லைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நினைக்கிறப்ப எல்லைக்கட்பட்ட உணர்வில் இருந்து ஈஸியா வெளியேறும்னு சொல்வார். கிரஸ்வதி தன்மையின் உணர்வு இருப்பது என்பது எல்லைக்கு உட்பட்டது. மேலும் ட்ரஸ்டி தன்மையின் உணர்வு இருப்பது என்பது எல்லைக்கு அப்பாற்பட்டது. கொஞ்சம் கொஞ்சம் கிரகஸ்தி, கொஞ்சம் கொஞ்சம் ட்ரஸ்டி என்று இருப்பது அல்ல. கிரகஸ்தியின் சுமை ஒருவேளை இருந்தது என்றால் ஒருபொழுதும் பறக்கும் கலையின் அனுபவம் செய்ய முடியாது. நிமித்த பாவம், அதாவது கருவி என்ற உணர்வு சுமையை நீக்கிவிடுகிறது. என்னுடைய பொறுப்பு நான் தான் நிர்வகிக்க வேண்டும், நான் தான் சிந்திக்க வேண்டியது உள்ளது என்றால் சுமை ஏற்படுகிறது. பொறுப்பு தந்தையினுடையது. மேலும் தந்தை ட்ரஸ்டி, அதாவது கருவியாக ஆக்கியுள்ளார். எனது என்று நினைத்தீர்கள் என்றால் சுமை. உங்களுடையது உனது என்றால் தந்தையினுடையது. இதில் ஒரு சிலர் தந்திரமும் செய்கிறார்கள். உனது என்று கூறுவார்கள், ஆனால் எனது என்று செய்து கொள்வார்கள். ஒரு பொழுதும் ஏதாவது ஒரு காரியத்தில் சுமை என்ற அனுபவம் ஆகிறது என்றால் உனது என்பதற்கு பதிலாக எனது என்று கூறுகிறீர்கள் என்பதற்கான அடையாளம் ஆகும். குரூப் 3. பிராமணர் என்பதன் பொருள் நடக்க முடியாததை நடக்குமாறு செய்து விடுபவர்கள். சதா ஒரு பலம், ஒரு நம்பிக்கை. இந்த அனுபவம் செய்து கொண்டே இருக்கிறீர்களா? எந்த அளவிற்கு ஒரு தந்தை மீது நம்பிக்கை, அதாவது நிச்சயம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு பலம் கூட கிடைக்கிறது. ஏனெனில் ஒரு தந்தையின் மீது நிச்சயம் வைப்பதால் புத்தி ஒருமுகப்பட்டு விடுகிறது, அலைவதில் இருந்து விடுபட்டு விடுகிறது. ஒருமுக நிலையின் சக்தி மூலமாக என்ன காரியம் செய்தாலும் கூட அதில் சுலபமாக வெற்றி கிடைக்கிறது. எங்கு ஒருமுக நிலை இருக்கிறதோ அங்கு நிர்ணயம் கூட மிகவும் சுலபமாக ஆகிவிடும். எங்கு குழப்பம் இருக்குமோ அங்கு நிர்ணயம் சரியானதாக இருப்பதில்லை. எனவே ஒரு பலம், ஒரு நம்பிக்கை என்றால் ஒவ்வொரு காரியத்திலும் எளிதாக வெற்றியை அனுபவம் செய்தல். எவ்வளவுதான் கடினமான காரியமாக இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு பலம், ஒரு நம்பிக்கை உடையவர்களுக்கு ஒவ்வொரு செயலும் ஒரு விளையாட்டு போல தோன்றுகிறது. வேலை என்று தோன்றுவது இல்லை, விளையாட்டு என்று படுகிறது. எனவே விளையாடுவதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? எவ்வளவுதான் உழைப்பு செய்ய வேண்டிய விளையாட்டாக இருந்தாலும் சரி, ஆனால் விளையாட்டு என்றால் மகிழ்ச்சி. பாருங்கள், மல்யுத்தம் செய்கிறார்கள் என்றால் அதில் கூட எவ்வளவு உழைப்பு செய்ய வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் விளையாட்டு என்று நினைத்து செய்யும் பொழுதும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். உழைப்பு என்று தோன்றுவதில்லை. குஷியுடன் செய்யும் பொழுது காரியம்
சுலபமாக வெற்றிகரமாகவும் ஆகிவிடுகிறது. ஒருவேளை ஏதாவது காரியமும் செய்கிறார்கள், குஷி இல்லை, சிந்தனை அல்லது கவலையில் இருக்கிறார்கள் என்றால் கஷ்டமாகப்படும் அல்லவா? ஒரு பலம், ஒரு நம்பிக்கை. இதனுடைய அடையாளமாவது மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உழைப்பு என்று தோன்றாது. ஒரு பலம், ஒரு நம்பிக்கை மூலமாக எவ்வளவுதான் முடியாத காரியமாக இருந்தாலும் கூட அது நடக்கக்கூடியதாக தென்படும். பிராமண வாழ்க்கையில் எந்த ஒரு ஸ்தூல காரியமாகட்டும், ஆன்மீக அதாவது முயற்சியினுடையதாகட்டும், அதாவது ஆன்மீக புருஷார்த்தமாகட்டும், நடக்க முடியாதது என்று இருக்கவே முடியாது. பிராமணர் என்பதற்கான அர்த்தமே நடக்க முடியாததை நடக்கக்கூடியதாக ஆக்கி விடுபவர்கள். பிராமணர்களின் அகராதியில் நடக்க முடியாதது என்ற வார்த்தையே கிடையாது, கடினம் என்ற வார்த்தையே கிடையாது, உழைப்பு என்ற வார்த்தையே கிடையாது. அப்பேற்பட்ட பிராமணர்கள் ஆவீர்கள் அல்லவா? இல்லை, அவ்வப்போது முடியாது என்று தோன்றுகிறதா? இது மிகவும் கடினம். இவர் மாறுவதே இல்லை, நிந்தனை செய்து கொண்டே இருக்கிறார், இந்த வேலை நடப்பதே இல்லை, என்னுடைய பாக்கியம் என்னவென்றே தெரியவில்லை. இவ்வாறு நீங்கள் நினைப்பதில்லை அல்லவா? இல்லை, ஏதாவது காரியம் கடினமாகப்படுகிறதா? தந்தையினுடைய துணையை விட்டுவிடும் பொழுது நீங்கள் தனியாகவே செய்ய வேண்டும் என்று நினைத்து தனியாக செய்யும் பொழுது சுமை என்றும் தோன்றும், கடினம் மற்றும் முடியாதது என்றும் தோன்றும். மேலும் தந்தையை துணையாக கொண்டீர்கள் என்றால் மலை கூட கடுகு ஆகிவிடும். இதற்கு ஒரு பலம், ஒரு நம்பிக்கையில் இருப்பவர்கள் கூறப்படுகிறது. யார் ஒரு பலம், ஒரு நம்பிக்கையில் இருப்பார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் எண்ணத்தளவில் கூட என்னாகுமோ எப்படியாகுமோ என்று சிந்திக்க மாட்டார். ஏனெனில் ஒருவேளை கேள்விக்குறி இருக்கிறது என்றால் புத்தி சரியாக முடிவெடுக்காது. கிளியர், அதாவது தெளிவாக இல்லை. ஒருவேளை எந்த ஒரு வேலை செய்யும் பொழுதும் என்னாகுமோ எப்படியாகுமோ தெரியவில்லை என்ற கேள்வி வருகிறது என்றால் இதற்கு யுத்தத்தினுடைய ஸ்திதி என்று கூறப்படுகிறது. எனவே பிராமணர் ஆவீர்களா, இல்லை சத்திரியரா? ஏனெனில் இதுவரையும் காலத்திற்கேற்ப ஒருவேளை யுத்தத்தின் சம்ஸ்காரம் இருக்கிறது என்றால் சூரிய வம்சத்தில் போய் சேருவீர்களா, இல்லை சந்திர வம்சத்திலா? சந்திர வம்சத்தில் ஒன்றும் போக வேண்டாம் அல்லவா? யோகத்தில் கூட அமர்கிறீர்கள் என்றால் சிறிது நேரம் யோகம் வருகிறது, மேலும் சிறிது நேரம் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் ஒருவேளை சரீரம் விடுபட்டு விட்டது என்றால் எங்கே செல்வீர்கள்? அந்த மதி சோகதி. கடைசியில் புத்தி என்னவோ அதே போல கதி என்பது என்னவாக இருக்கும்? எனவே எப்பொழுதுமே வெற்றியின் தன்மையின் சம்ஸ்காரத்தை தாரணை செய்யுங்கள். சர்வ சக்திவான் தந்தை கூட இருக்கிறார் என்றால் எங்கு பகவான் இருக்கிறாரோ அங்கு யுத்தம் இருக்குமா, இல்லை வெற்றி இருக்குமா? எனவே அப்பேற்பட்ட வெற்றி ரத்தினம் ஆகுங்கள். இதற்குத்தான் ஒரு பலம், ஒரு நம்பிக்கை என்று கூறுவார்கள். நல்லது. அடுத்த குரூப் 4, அட்டென்ஷன் அதாவது கவனம் மற்றும் செக்கிங் அதாவது சோதித்தல் என்ற காவல்காரர்கள் சரியாக இருந்தார்கள் என்றால் கஜானா சேஃபாக இருக்கும், அதாவது பாதுகாப்பாக இருக்கும். அட்டென்ஷன் செக்கிங் இருந்தால் கஜானா சேஃபாக இருக்கும். அதாவது கவனம் மற்றும் சோதித்தல், அந்த காவல்காரங்க சரியாக இருந்தாங்கன்னா நம்ம கஜானா பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றார் பாபா. சதா தங்களை தந்தையின் சர்வ கஜானாக்களுக்கு எஜமானன் ஆவேன் இப்படி அனுபவம் செய்கிறீர்களா? எஜமானன் ஆகிவிட்டீர்களா, இல்லை ஆகிக்கொண்டு இருக்கிறீர்களா? அனைவரும் பாலகன் மற்றும் எஜமானராக ஆகிவிட்டீர்கள் என்றிருக்கும் பொழுது தந்தை அனைவருக்கும் ஒன்று போல் கஜானா வழங்கி இருக்கிறார். இல்லை, ஒருவருக்கு குறைவாக கொடுத்தார், ஒருவருக்கு அதிகமாக வழங்கி உள்ளாரா என்ன? ஒன்று போலதான் அளித்திருக்கிறார். எனவே ஒரே மாதிரி கஜானாக்கள் கிடைத்திருக்கும் பொழுது பிறகு வரிசை கிரமமாக ஏன் ஆகிறீர்கள்? கஜானா அனைவருக்கும் ஒன்று போல கிடைத்தது, பிறகும் ஒருவர் நிரம்பியவராக மற்றும் ஒருவர் குறைவாக பெற்றவராக ஏன் ஆகிறீர்கள்? இதற்கான காரணமாவது கஜானாவை பராமரிக்க தெரிவதில்லை. ஒரு சில குழந்தைகள்
கஜானாவை அதிகரிக்கிறார்கள், மேலும் ஒரு சில குழந்தைகள் இழக்கிறார்கள். அதிகரிப்பான வழியானது பகிர்ந்து கொடுத்தல். எந்த அளவு பகிர்ந்து கொடுப்பீர்களோ அந்த அளவிற்கு அதிகரிக்கும். யார் பகிர்ந்து கொள்வது இல்லையோ அவர்களுடையது அதிகரிப்பது இல்லை. அவினாஷி கஜானாகும், அதாவது அழியாத கஜானாகும். இந்த கஜானாவை எவ்வளவு அதிகரிக்க விரும்புகிறீர்களோ அந்த அளவிற்கு அதிகரித்து கொள்ள முடியும். அனைத்து கஜானாக்களையும் பராமரிப்பது என்றால் திரும்ப திரும்ப கஜானாக்களை செக் செய்வது. எப்படி கஜானாக்களை பார்த்து கொள்வதற்காக யாராவது ஒருவரை காவல்காரராக வைப்பார்கள். ஆக இந்த கஜானாவை சதா பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக அட்டென்ஷன் மற்றும் செக்கிங் இந்த காவல்காரர்கள் இருக்க வேண்டும். எனவே யாருக்கு அட்டென்ஷன் வைக்க மற்றும் செக்கிங் செய்ய தெரிகிறதோ அவருடைய கஜானாவை ஒரு பொழுதும் யாரும் எடுத்து செல்ல முடியாது, யாரும் இழந்துவிட முடியாது. எனவே காவல்காரர்கள் உஷாராக இருக்கிறார்களா, இல்லை கவனக்குறைவு என்ற உறக்கத்தில் உறங்கி விடுகிறார்களா? காவல்காரர்கள் கூட உறங்கிவிட்டார்கள் என்றால் கஜானாவை இழந்து விடுகிறார்கள். எனவே அட்டென்ஷன் மற்றும் செக்கிங் சரியாக இருந்தது என்றால் ஒரு பொழுதும் கஜானாவை யாரும் தொடக்கூட முடியாது. எனவே கணக்கற்ற குறையாத இடையறாத கஜானா சேமிப்பில் இருக்கிறது அல்லவா? கஜானாக்களை பார்த்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? ஒரு பொழுதும் எந்த ஒரு நிலைமையிலும் துக்கத்தின் அலைகள் ஒன்றும் வருவதில்லையே. கனவில் கூட துக்கத்தின் அலை இருக்கக்கூடாது. துக்கத்தில் அலைகள் வந்துவிடும் பொழுது குஷி மறைந்து போகிறது. அந்த நேரத்தில் தந்தையை சுகத்தின் கடல் என்ற சொரூபத்தில் நினைவு செய்யுங்கள். தந்தை சுகத்தின் கடலாக இருக்கும் பொழுது குழந்தைகளுக்குள் துக்கத்தின் அலைகள் எப்படி வர முடியும்? ஆத்மாக்களாகிய உங்களுடைய ஆதி சொரூபம் கூட சுகஸ்வரூபம் ஆகும். பரந்தாமத்தில் இருக்கும்போது கூட சுகஸ்வரூபம் ஆவீர்கள். மேலும் ஆதி தேவதை ஆகும் பொழுது கூட சுகஸ்வரூபமாக இருந்தீர்கள். எனவே தங்களது அனாதை மற்றும் ஆதி சொரூபத்தை நினைவில் கொண்டீர்கள் என்றால் ஒரு பொழுதும் துக்கத்தின் அலைகள் வராது. நல்லது. பாண்டவர்களுக்கு எப்பொழுதாவது துக்கத்தின் அலைகள் வருகிறதா? எப்பொழுதாவது கோபப்படுகிறீர்களா? கோபப்படுவது என்றால் துக்கம் கொடுப்பது, துக்கம் எடுப்பது. யாருக்கு ஒரு பொழுதும் கோபம் வருவதில்லையோ அவர்கள் கை உயர்த்துங்கள். வீட்டில் இருப்பவர்களுடைய சான்றிதழ் கூட வேண்டும். எப்பொழுதாவது யாராவது நிந்தனை செய்தாலும் சரி, அவமதித்தாலும் சரி, அப்பொழுது கூட கோபம் வரக்கூடாது. எல்லோருடைய புகைப்படம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதாவது போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. கோபம் வருவது இல்லை என்றால் மிகவும் நல்லது. ஆனால் மேற்கொண்டு கூட எப்பேற்பட்ட நிலைமையில் கூட மாயையை வர விடாதீர்கள். இதுவரையும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், அதாவது சேஃபாக இருக்கிறீர்கள் என்றால் அதற்கான வாழ்த்துக்கள். ஆனால் இனிமேற்கென்றும் கூட அவிநாசி நிலையில் இருங்கள். நல்லது. தாய்மார்களுக்கு மோகம் வருகிறதா? பாண்டவர்களிடம் இருப்பது ஆணவம், அது கோபத்தினுடைய அம்சமாகும். மேலும் தாய்மார்களிடம் இருப்பது மோகம். எனவே இந்த வருடம் என்ன செய்வீர்கள்? கோபம் முற்றிலுமே வரக்கூடாது. இப்படி ஒன்றும் கூற மாட்டீர்களே. கோபப்பட வேண்டியது வருகிறது, இல்லை என்றால் வேலை நடக்காது. தற்காலத்தினுடைய நேரப்படி கூட கோபத்தினால் வேலை கெட்டுத்தான் போகிறது. மேலும் ஆன்மீக அன்பினால் அமைதியினால் கெட்டுப்போன காரியம் கூட சரியாகி விடுகிறது. எனவே இது கூட மிகப்பெரிய விகாரமாகும். எனவே கோபத்தை வென்றவராக ஆவது பிராமண வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமாகும். தாய்மார்கள் மோகஜித் ஆக வேண்டும், அதாவது மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும். மோகஜீத்துங்கிறது அநேக முறை மோகத்தின் காரணமாக கோபம் கூட வந்து விடுகிறது. எல்லோரும் என்ன லட்சியம் வைத்துள்ளீர்கள்? பாப் சமான் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்பது. பின் தந்தையிடம் கோபம் அல்லது மோகம் இருக்கிறதா என்ன? எனவே சமானமாக ஆக வேண்டி இருக்கிறது அல்லவா? எப்பேற்பட்ட நிலை வந்துவிட்டாலும் சரி. ஆனால் மாயாஜித், மாயையை வென்றவர் ஆவது என்றால் பிராமண வாழ்க்கையின் சுகத்தை பெறுவது. எனவே அண்டர்லைன், அடிக்கோடிட்டு இந்த வருடத்தில் கோபத்தை முடித்து விடுங்கள். நல்லது. குரூப் 5. யார் தனது கர்மேந்திரியங்களை அதாவது கட்டளைப்படி நடத்துகிறார்களோ அவர்களே ராஜயோகி ஆவார்கள். அனைவரும் ஒரு நொடியில் அசரீரி நிலையை அனுபவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா?
இல்லை நேரம் பிடிக்குமா? நீங்கள் ராஜயோகி ஆவீர்கள். ராஜயோகி என்பதன் பொருள் என்ன? ராஜா ஆவீர்கள் அல்லவா? எனவே சரீரம் உங்களுடையது என்னவாக இருக்கிறது? சேவகன் ஆகும் அல்லவா? எனவே ஒரு நொடியில் ஏன் அசரீரி ஆக முடியாது? கட்டளை இடுங்கள் இப்பொழுது. சரீர உணர்வில் வரக்கூடாது என்று, அதாவது ஆர்டர் போடுங்கிறாரு. பின் சரீரம் கட்டளையை ஏற்றுக்கொள்ளதா? ராஜயோகி கொள்ளாதா? ராஜயோகி என்றால் மாஸ்டர் சர்வசக்திவான். மாஸ்டர் சர்வசக்திவான் கர்ம பந்தனத்தை கூட துண்டிக்க முடியாதவராக இருக்கிறார் என்றால் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று எப்படி அழைத்து கொள்ள முடியும்? நாங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆவோம் என்றுதானே கூறுகிறீர்கள். எனவே இதே பயிற்சியை அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். ராஜ யோகி என்றால் ராஜா ஆகி இந்த கர்மேந்திரியங்களை தனது கட்டளைப்படி நடத்துபவர்கள். ஏனெனில் ஒருவேளை இந்த அபியாசம் இருக்கவில்லை என்றால் கடைசி நேரத்தில் பாஸ் ஆக வேண்டுமா, இல்லை பாஸ் வித் ஆனர் ஆக வேண்டுமா? எப்படி சரீரத்தில் வருவது சுலபமாக இருக்கிறது, ஒரு நொடி கூட நேரம் பிடிப்பதில்லை. ஏனெனில் வெகுகாலத்தின் அபியாசம் உள்ளது. அதே போல சரீரத்தில் இருந்து அப்பாற்பட்டு சென்று விடுவதற்கான அபியாசம் கூட தேவை. மேலும் வெகு காலத்திற்கான அபியாசம் வேண்டும். லட்சியம் சிறந்ததாக இருக்கிறது என்றால் லட்சியத்திற்கேற்ப, அதாவது புருஷார்த்தம் முயற்சி கூட சிறந்ததாக செய்ய வேண்டும். நாள் முழுவதிலும் இது திரும்ப திரும்ப பயிற்சி செய்யுங்கள். இப்பொழுதே சரீரத்தில் இருக்கிறேன், இப்பொழுதே சரீரத்தில் இருந்து விலகி அசரீரியாக இருக்கிறேன். லாஸ்ட் சோ ஃபாஸ்ட் மற்றும் ஃபாஸ்ட் சோ ஃபர்ஸ்ட், அதாவது கடைசியில் வந்தாலும் வேகமாக சென்றில் முதலில் வருவதற்காக ஃபாஸ்ட் புருஷார்த்தம் செய்ய வேண்டி இருக்கும். எல்லோரையும் விட அதிகமாக மகிழ்ச்சி யாருக்கு இருக்கிறது? எந்த விஷயத்தினுடைய குஷி இருக்கிறது? எப்பொழுதும் நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தின் பட்டியலை முன்னால் வையுங்கள், அதாவது லிஸ்ட்டை முன்னால் வையுங்கள்ங்கிறாரு. எவ்வளவு பாக்கியம் கிடைத்துள்ளது, எவ்வளவு பாக்கியம் கிடைத்துள்ளது என்றால் இப்பொழுது கல்பத்தின் முடிவில் கூட பக்த ஜனங்கள் உங்களது பாக்கியத்திற்கு மகிமை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதாவது ஏதாவது கீர்த்தனை கேட்கும் பொழுது என்ன தோன்றுகிறது? யாருடைய மகிமையாகும்? டபுள் ஃபாரினர்ஸ், அதாவது இரட்டை வெளிநாட்டினருக்காக கீர்த்தனா பாடுகிறார்களா? சங்கமத்தில் பாக்கியவான் ஆகி உள்ளீர்கள். மேலும் சங்கமத்தில்தான் இதுவரையும் தங்களது பாக்கியம் வர்ணிக்கப்பட்டு கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். சைத்தன்ய, அதாவது உயிரோட்டமான ரூபத்தில் உங்களுடையது ஜட சித்திரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறீர்களா? நல்லது. அலௌகீக வாழ்க்கை அமைப்பதற்காக எல்லா விஷயங்களிலும் குறைந்த செலவில் அதிக பலன் பெறுபவர் ஆகுங்கள். அது கம் கச்சா பாலானசின் அப்படிங்கிறார். மதுபன் நிவாசிகளுடன் சந்திப்பு. மதுபனின் மகிமை நாலாபுறங்களிலும் பிரசித்தமாக இருக்கவே இருக்கிறது. மதுபனின் மகிமை என்றால் மதுபன் நிவாசிகளின் மகிமை. மதுபனின் மகிமை அதிகமாக இல்லை, மதுபன் நிவாசிகளின் மகிமை அதிகமா? மதுபன் என்று எதற்கு கூறப்படுகிறது? இந்த கட்டிடங்களுக்குத்தான் மதுபன் என்று கூறப்படுகிறதா? மதுபன் நிவாசிகளால் மதுபன் இருக்கிறது. மதுபனிற்கு மகிமை எதுவோ அதுவே மதுபன் நிவாசிகளுக்கான மகிமையாகும். மதுபனின் மகிமை என்பதே நம்முடைய மகிமையாகும். மதுபனின் மகிமை என்பதே நம்முடைய மகிமை என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். யார் மகானாக இருப்பார்களோ அவர்களுக்குத்தான் மகிமை பாடப்படுகிறது. சாதாரணமானவருக்கு மகிமை இருப்பதில்லை. மகான் தன்மைக்கு உயர்ந்த நிலை, அதாவது மகிமை ஆகிறது. எனவே மதுபன் நிவாசி மகான் ஆகிவிட்டீர்கள் அல்லவா? இல்லை, சில நேரங்களில் சாதாரணமானவர்களாகவும் ஆகிவிடுகிறீர்களா? மதுபன் நிவாசி என்றால் தலை சிறந்தவர்கள், மகான்கள். அலௌகீக தன்மையே உயருடைமை ஆகும். லௌகீக தன்மைக்கு மகான் தன்மை என்று கூற மாட்டார்கள். எனவே மதுபன் நிவாசி என்றால் ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு சொல், ஒவ்வொரு சங்கல்பம் கூட அலௌகீகமாக இருத்தல். மதுபன் நிவாசி என்றால் சாதாரண தன்மையிலிருந்து அப்பாற்பட்டு இருத்தல். அவர்களுடைய திருஷ்டி, அதாவது பார்வை, அவர்களுடைய விருத்தி, அதாவது உள்ளுணர்வு, அவர்களுடைய ஸ்மிருதி, அதாவது நினைவு, கிருதி, அதாவது செயல், அனைத்துமே அலௌகீகமானது. அதாவது மகான் இதுதான். அதாவது பார்வை,
உள்ளுணர்வு, நினைவு, செயல் அனைத்துமே அலௌகிகமானது. இதுதான் மகான் சொல்றாரு. மதுபன் நிவாசிகளின் மகிமையாகும். புரிந்ததா? இதுதான் மதுபன் நிவாசிகளின் மகிமையாகும். புரிந்ததா? எனவே மதுபனில் சுவர்களின் மகிமை இல்லை, உங்களுடைய மகிமையாகும். மதுபன் நிவாசி ஒவ்வொரு செயலிலும் ஃபர்ஸ்ட் முதலில் வரக்கூடியவர்கள் ஆவீர்கள் அல்லவா? எனவே அவ்வியக்த வருடத்தில் எந்த விஷயத்தில் ஃபர்ஸ்ட் முதலில் செல்ல வேண்டும்? பாப் சமான் தந்தைக்கு சமமாக ஆவதில் அலௌகீகத்தன்மையில் முதலில் வர வேண்டும். எனவே மதுபனில் இப்பொழுது முதற்கொண்டே சாதாரண நடத்தை, சாதாரண சொற்கள் என்பதின் பெயர் அடையாளம் இல்லாமல் இருந்தது என்றால் மதுபனில் இருப்பவர்களுக்கு விசேஷ பரிசு கிடைக்கும். வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதத்தின் ரிசல்ட்டின் முடிவு பார்ப்பவை. எனவே ஒவ்வொரு மாதத்திலும் சிறிதளவும் சாதாரண தன்மை இல்லாதிருக்கட்டும், மகான் தன்மை இருக்கட்டும், உணர்வுடையவை. இதுதான் ஃபர்ஸ்ட் முதலாவது விஷயமாகும் அல்லவா? சாதாரண தன்மைக்கு முதலாவது விஷயம், அதாவது சாதாரண தன்மைக்கு முதலாவது விஷயம் ஆகும் அல்லவா? அது ஃபர்ஸ்ட் ஆகும் அல்லவா? சாதாரண தன்மைக்கு ஃபர்ஸ்ட் என்று கூற மாட்டார்கள். எனவே முதல் பரிசு மதுபனில் யார் பெறப் போகிறார்கள் என்பதை பார்ப்போம். எனவே இந்த பரிசு பெறுபவர்கள்தானே யார் பரிசு பெறுகிறார்கள் என்று பார்ப்போம். ஏனெனில் மதுபன் நிவாசிகளுக்கு விசேஷமாக நாடகப்படி வரதானங்களின் பிராப்தி இருக்கிறது. மதுபன் நிவாசி என்ன செய்வார்களோ அது நாலாபுறங்களிலும் இயல்பாகவும் எளிதாகவும் நடந்து விடுகிறது. எனவே மதுபனிற்கு இந்த வரதானத்தின் ஆசிகள் கிடைக்கும். எனவே மதுபன் லைட் ஹவுஸ், அதாவது கலங்கரை விளக்கம், சக்தியின் இருப்பிடம் ஆகும். கலங்கரை விளக்கத்தின் லைட் நாலாபுறங்களிலும் பரவுகிறது அல்லவா? பல்பின் லைட் நாலாபுறங்களிலும் பரவுவது இல்லை. லைட் ஹவுஸ் ஆகி அவ்வியக்த ஸ்திதி, அவ்வியக்த நடத்தையின் லைட் நாலாபுறங்களிலும் பரப்புங்கள். பிடிக்கிறது தானே? மதுபனில் இருப்பவர்கள் அனுபவம் உடையவர்கள் ஆவார்கள். மதுபனில் இருப்பவர்களுக்கு என்ன கஷ்டம், எது வேண்டுமோ அவர்களால் செய்ய முடியும். ஏனெனில் சாதனையின் வாயுமண்டலம் கூட இருக்கிறது, மேலும் சாதனங்கள் கூட இருக்கின்றது. மதுபனின் எவ்வளவு சாதனங்கள் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு சேவா கேந்திரங்களில் சாதனங்கள் இல்லை. எப்படி மதுபனில் சாதனைக்கான வாயுமண்டலம் இருக்கிறதோ அதுபோல வாயுமண்டலம் சேவா கேந்திரத்தில் அமைக்க வேண்டி இருக்கிறது. இங்கோ இயல்பாகவே உள்ளது. புருஷார்த்தம், அதாவது முயற்சி ஒவ்வொருவருடையதும் தனிப்பட்டது ஆகும். எண்ணிக்கை எவ்வளவு இருந்தாலும் கூட சரி, ஆனால் புருஷார்த்தம் ஒவ்வொருவரும் சுயம் தாங்கள் தான் செய்ய வேண்டி உள்ளது. அளவீக தன்மையை எடுத்து வருவதற்கு ஒரு ஸ்லோகன் எப்பொழுதும் நினைவு கொள்ளுங்கள். அது பிரம்மா தந்தைக்கு சதா பிரியமாக இருந்த ஸ்லோகன். அது என்ன ஸ்லோகன்? கம் கர்ச்சா பாலா நசீன், அதாவது குறைந்த செலவில் அதிக பலன் பெறுவது. இந்த ஸ்லோகன் சதா நினைவில் கொள்ளுங்கள். குறைந்த செலவிலும் அதிக பலனை எடுத்து வந்து காண்பியுங்கள். அப்படி என்று குறைந்த செலவு செய்ய வேண்டும் என்றால் குறைவு தென்பட்டு விடுவது அல்ல. செலவு குறைவாக இருக்கட்டும், ஆனால் அதன் மூலமாக பெறப்படும் பிராப்தி பெருமைக்குரியதாக இருக்கட்டும். குறைந்த செலவில் பெருமைக்குரிய பலன் இருக்கட்டும், அது பெருமைக்குரிய ரிசல்ட் இருக்கட்டும். இதற்குத்தான் குறைந்த செலவில் அதிக பலன் என்பார்கள். எனவே அலௌகீக வாழ்க்கையை அமைப்பதற்காக எல்லாவற்றிலுமே குறைந்த செலவு அதிக பலன் என்று ஆக வேண்டும். சொல்லில் கூட செயலில் கூட குறைந்த செலவு என்றால் எனர்ஜி, அதாவது சக்தி, சங்கல்பம் அதிகமாக செலவிடக்கூடாது. குறைந்த செலவில் அதிகமான காரியங்கள் செய்தல் அப்படியின்றி வேலைகளையே குறைத்து விடுவது என்பதல்ல. குறைந்த நேரத்தில் அதிகமான செயல்கள் செய்ய வேண்டும். குறைந்த வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் அந்த குறைந்த சொற்களில் விளக்கம் தெளிவு அதிகமாக இருக்க வேண்டும். எண்ணங்கள் குறைவாக இருக்க வேண்டும், ஆனால் சக்திசாலியாக இருக்க வேண்டும். இதற்குத்தான் குறைந்த செலவில் அதிக பலன் என்பார்கள். அனைத்து கஜானாக்களிலும் குறைந்த செலவில் அதிக பலன் செய்து காண்பியுங்கள். மதுபன் நிவாசிகளோ நிரம்பியவர்களாக இருப்பீர்கள் கூறினீர்கள் அல்லவா? மதுபனின் பண்டாரா, அதாவது உண்டியல் கூட
நிரம்பியுள்ளது. எனவே மதுபன் நிவாசிகளினுடையதும் கூட சர்வ சக்திகளின் கஜானாக்களின் மூலம் பண்டாரா நிரம்பியுள்ளது. பாபா அட்வான்ஸ் பாட்டினுடைய பங்கு இப்பொழுது என்னவாக இருக்கிறது? உங்களுடைய பாகம் எதுவோ அதுவே அவர்களுடைய பாகமாக இருக்கிறது. நீங்கள் சுப பாவனையுடன் சேவை செய்கிறீர்கள் அல்லவா? சண்டை சச்சரவுக்கு இடையில் ஒன்றும் போய் செய்து கொண்டு இருப்பதில்லை அல்லவா? எனவே அவர்கள் கூட தங்கள் வைப்ரேஷன், அதாவது அதிர்வலைகள் மூலம் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். மாநாட்டிற்கான கான்ஃபரன்ஸுக்கான செய்தி. மாநாட்டில் முதலில் அந்த அளவிற்கு அமைதியின் வைப்ரேஷன் கொடுங்கள். அப்பொழுதுதான் வரக்கூடியவர்கள் வர முடியும். இப்பொழுது இதனுடைய அவசியம் உள்ளது. மேலும் யோகம் செய்யுங்கள். இது கூட பிராமணர்களுக்கு கோல்டன் சான்ஸ், அதாவது பொன்னான வாய்ப்பாக ஆகிவிடுகிறது. எப்பொழுதாவது இதுபோல் ஏதாவது விஷயம் இருந்தால் என்ன கூறுகிறீர்கள்? யோகம் செய்யுங்கள், அகண்ட யோகம் செய்யுங்கள். எனவே உலகத்தின் அசாந்தி மேலும் பிராமணர்களுக்கு கோல்டன் சான்ஸாக இது கூட நடுநடுவில் புத்தியை இன்னும் ஒருமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. கர்ஃப்யூ, அதாவது ஊரடங்கு நேரத்தில் வகுப்பிற்கு வர முடியவில்லை. ஆனால் மாணவர்கள் என்றால் ஸ்டடி அவசியம், கல்வி பயிலுவார்கள். வீட்டில் கூட செய்ய முடியும் தானே? ஆசிரியருடைய வேலையை தனது யோக சக்தி மூலமாக தங்களது ஏரியாவில் கர்ஃப்யூ, அதாவது ஊரடங்கை நீக்கிவிடுமாறு செய்விப்பது. இந்த காட்சியை கூட பார்ப்பதால் பயமின்மை அதிகரித்து கொண்டே போகின்றது. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.